Hello students, welcome to Shiny Max. 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 1.1 பார்க்கலாம். A is equal to அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத். கோடிட்ட இடங்களை அப்படின்னு கொடுத்துக்கிட்டு 2 குறியீடு கொடுத்துருக்காங்க. இந்த குறியீடோட நேம் உறுப்பு. இதே இது இந்த குறியீடுல மேலே ஒரு கோடு இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அது உறுப்பு அல்ல. சரிங்களா? என்ற பொருத்தமான குறியீட்டு நிரப்புக. அதாவது நம்மளுக்கு இங்க கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் இந்த 2 குறியீடுல எது கரெக்டோ அதை தான் நம்ம எழுதிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முரளி விஜய் டேஸ் ஏ, அதாவது ஏ என்கிற கணத்தில் முரளி விஜய் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இது வந்து ஏ என்கிற கணத்தில் உள்ள ஒரு உறுப்பு. அப்போ உறுப்புனா என்ன குறியீடு? இந்த குறியீடை எழுதிக்கணும். ஓகே, இனி அஸ்வின். அஸ்வின் இருக்கான்னு பாருங்க, இருக்கு. அப்போ ஏ என்கிற கணத்தில் அஸ்வின் என்கிறது ஒரு உறுப்பு. அப்போ இந்த குறியீடை எழுதிக்கணும். சரிங்களா? இனி பத்ரிநாத், அது இருக்கான்னு பாருங்க, இருக்கு. அப்போ அதே குறியீடை இங்கே எழுதிக்கணும். இனி கங்குலி, அது இருக்கான்னு பாருங்க, இல்லை. அப்போ ஏ என்கிற கணத்தில் கங்குலி என்கிற உறுப்பு இல்லை. அப்போ உறுப்பல்ல அப்படின்னு என்ன குறியீடு? இந்த மாதிரி இந்த குறியீடை எழுதிக்கணும். அதே மாதிரி டெண்டுல்கர், அதுவும் இருக்கான்னு பாருங்க, இல்லை. சரிங்களா? அப்போ உறுப்பல்ல, இந்த குறியீடை நீங்கள் எழுதிக்கணும். இவ்வளோ தான் இந்த சம். இனி எடுத்துக்காட்டு 1.2 பார்க்கலாம். பின்வரும் சொற்களில் உள்ள எழுத்துகளின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக. நம்மளுக்கு இங்கே ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, இதை பட்டியல் முறையில் எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் பார்க்கலாம். இதை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். பட்டியல் முறை அப்படின்னா கணத்துக்கான பிராக்கெட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அடுத்த இங்கே என்னது இருக்குது? ஃபஸ்ட்டு ஏ. அப்போ ஏ எழுதிருங்க. அப்புறமாட்டு கமா. புரியுதுல்ல? கணத்துக்கான ஒரு பிராக்கெட்டை போடணும். அடுத்த ஃபஸ்ட்டு என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்புறமாட்டு கமா. இனி என்னது இருக்குது? எஸ் எழுதிடலாம். அப்புறம் கமா, திரும்பவும் எஸ். இங்கே எழுதுனதை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கக்கூடாது. அப்போ எஸ்ஸை நீங்கள் திரும்ப எழுதக்கூடாது. அடுத்த இ, அது எழுதலை, அதனால எழுதிக்கலாம். அப்புறம் திரும்பவும் எஸ் தான். சரிங்களா? அதை எழுதக்கூடாது, ஏன்னா எழுதியிருக்கோம், அதனால எழுதக்கூடாது. அப்புறமாட்டி எம், அது எழுதலை, அப்போ எழுதிக்கலாம். அடுத்த இ, அது எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது. என்னு எழுதலை, அதனால எழுதிக்கலாம். கமா. இனி டி, அதுவும் எழுதலை. இனி கணத்துக்கான பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதை வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். பாருங்க, பி ஃபர்ஸ்ட் என்னது? கணத்துக்கான பிராக்கெட். முதல்ல பி இருக்கு, அப்போ எழுதிக்கலாம். அடுத்த கமா. இனி ஆர், அது எழுதலை, அப்போ எழுதிக்கலாம். ஐ, அதுவும் எழுதலை, எழுதிக்கலாம். இனி என், அதுவும் எழுதலை, எழுதிக்கலாம். அப்புறம் சி, அதுவும் எழுதலை, எழுதிக்கலாம். ஐ, அது வந்து எழுதிட்டோம், அப்போ எழுதக்கூடாது. பியும் எழுதிட்டோம், அதனால எழுதக்கூடாது. ஏ எழுதலை, அப்போ எழுதிக்கலாம். எல்லும் எழுதலை, அதனால எழுதிக்கணும். சரிங்களா? இனி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் இதோட ஆன்சர். இனி அடுத்த எடுத்துக்காட்டு கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.